இயேசுவே அப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்ப அசுத்தம் யாவும் எங்களிடம் இந்த நாளிலே நீக்கி போடும் ராஜா. இயேசுவே, நீ பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியாக இருக்கிறீர் தகப்பனே. பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் அப்பா, நீ பரிசுத்தர் தகப்பனே, பரிசுத்தர் தகப்பனே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நீ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? நீ பரிசுத்தர் இயேசுவே, நீர் பரிசுத்தர் தகப்பனே, பரிசுத்தர் தகப்பனே, நீர் பரிசுத்தர் அப்பா, நீர் பரிசுத்தர் இயேசுவே, பரிசுத்தர் தகப்பனே. பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம், பரிசுத்தரே உம்மை வாழ்த்துகிறோம், பரிசுத்தரே உம்மை வணங்குகிறோம், பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே எங்கள் மத்தியில் நீங்கள் இருப்பதற்காக நன்றி, பரிசுத்தருடைய பிரசன்னத்திற்காக நன்றி. பரிசுத்தரே அப்பா, எங்கள் ஆராதனையில் அப்பா நீ பிரியமாக ஏற்றுக்கொண்டு தகப்பனே ஒரு சுகந்த வாசனையாக இந்த ஆராதனை உமக்கு இருப்பதாக ராஜா. நன்றி ஏசப்பா. இந்த பாடலை பாடுவோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. ஆமென். நல்ல கைகளை தட்டி இந்த பரிசுத்த தேவனை நாம் தொழுக போகிறோம். ஆமென். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே இவ்வேளையில் என்னுள்ளத்தில் வாரும் அப்பா, என்னுள்ளத்தில் தங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபி இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்ப அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே. ஒரு ஜெபமா பாடலாமா? என் உள்ளத்தில் உங்களுக்கு விரும்பாத காரியங்களை நீக்குங்க. ஆவி நீசப்பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீசப்பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே. ஆசையா கேட்போமா? இவ்வேளையில் ஆண்டவரே நெஞ்சம் வாரீரோ. நீ கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. நீ கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீரா நலம் அருள்வார், பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீரா நலம் அருள்வார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. பாவி
அறிமுகப்படுத்துங்க இந்த நாளிலே ஆண்டவரே. மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் மாறிரோ. ஆரோபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை ஆமென் எதிர்க்கும் ஏசப்பா. சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும், என் ஜீவன் எல்லை எங்கிலும் என் வாழ்நாள் முழுவதும் அப்பா. பரிசுத்தம் என எழுதும். Yes, Lord. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. ஒரு பழைய பாடல், நீங்க தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மாசில்லா சுத்தமாம் திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணம் மாற்றிறார் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆமென். உங்க பக்கத்துல தூரமா உட்காந்துருக்கீங்க, கேளுங்க. ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்களான்னு கேளுங்களேன். ஒரு வார்த்தை. எல்லாம் தூரமா உட்காந்துருக்கீங்க, பரவாயில்ல. ஆமென். நம்மளாம் ஆண்டவரோட ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள். ஆமென். அந்த நம்பிக்கை சந்தோஷம் இருக்குதா உங்களுக்கு? ஆமென். ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் பொழுது நான் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நான் ஒரு புது மனுஷியாக புது பெண்ணாக தான் என் ஆண்டவர் என்னை பார்க்கிறார். அந்த ஒரு நிச்சயம், அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த நாளை நாம் தைரியமாக எதிர்கொண்டு காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. எப்போ அந்த பாவ உணர்வு, அந்த ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும் பொழுது தான் நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு. பிசாசு எப்போ நீ ஒரு பாவின்னு தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர், நீங்கள் பிசாசு பார்த்து சொன்ன, ஆண்டவர் என்னை கழுவி விட்டார். என் பாவம், நான் பழைய பெண் அல்ல, நான் பழைய சகோதரி அல்ல, நான் அப்போ செஞ்சுட்டு இருந்தேன் இதெல்லாம், இப்போ நான் அப்படி இல்லை. ஆண்டவர் என்னை ஒரு புது மனுஷியாக பார்க்கிறார். ஆமென். வீட்டில் இருக்கிறவங்க கூட சில சமயம் சொல்லுவாங்க, நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நம்மளே மாறி புதுசாக ஏதாவது கொஞ்சம் நல்ல காரியங்கள் செய்யணும்னா கூட பழையதை கொண்டு வந்துருவாங்க. நீ இப்படி தானே நம்ம யோசிப்போம். ஆண்டவரே, நான் மாறினா கூட யாருமே நான் மாற விட மாட்டேங்கிறாங்களா ஆண்டவரே? அல்லேலூயா. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமென். ஆனால் ஆண்டவர் உங்களை பழைய மனுஷையாக அல்ல, He sees you as a new creation, ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது மகளாக, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு மனவாட்டியாக உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திருஸ்தானத்தினால். பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். திருப்பி பாடலாமா? பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திருஸ்தானத்தினால். பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா
பரலோக சிந்தை அணிந்தீர்களா வல்லமீன் பந்தயாளத்தினார் மறு ஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டி என்ற குத்தினார் மாசிலா மாசிலா சுத்தமாம் ஆமாம் திரு புண்ணிய தீர்த்தத்தினார் குற்றம் நீங்கி விடகுரம் மாறிற்றா ஆட்டுக்குட்டி என்ற தத்தினார் மணவாளன் வர கழிப்பீர்களா தூய நதியின் ஸ்நானத்தினார் மோட்சக்காரர் ஏறி சுகிப்பீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சொல்லாமா மணவாளன் வர கழிப்பீர்களா தூய நதியின் ஸ்நானத்தினார் மோட்சக்காரர் ஏறி சுகிப்பீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசிலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினார் குற்றம் நீங்கி விடகுரம் மாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார் மாசுக்காரை நீங்கும் நிசப்பாவியே சுத்த ரத்தத்தின் சக்தியினால் முக்தி பேருண்டாகும் குற்றவாளியே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசிலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினார் குற்றம் நீங்கி விடகுரம் மாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார் ஆங்கிலத்துல பாடலாமா Have you been to Jesus for the cleansing power? Are you washed in the blood of the Lamb? Are you fully trusting in His grace this hour? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? When the bridegroom cometh, will your robes be white, pure and white in the blood of the Lamb? Will your soul be ready for the mansions bright and be washed in the blood of the Lamb? Are you washed? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Are you walking daily by the Savior's side? Are you washed in the blood of the Lamb? Do you rest each moment in the crucified?
இரத்தத்தினாலே நம்மளோட குற்றங்கள் நீங்கி நம்மளை ஒரு புது சிருஷ்டியாக பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இரத்தத்தினாலே என்று ஒரு ஃபாதரோட அருமையான ஒரு பாடல். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டேன் அவருடைய திரு இரத்தத்தினால். ஆமென். இந்த பாடலை நாம் பாடுவோம், கைகளை கரங்களை தட்டி. ஆமென். எழுப்பி நின்று அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போமா? இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். சொல்லுவோமா? இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே, இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அழகின் பிடியில் நின்று. சொல்லுவோமா? மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அழகின் பிடியில் நின்று. இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், என் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். அவர் எப்படி நம்மளை பார்க்கிறார் என்றால், பாவம் செய்யாத ஒரு மகளை போல. ஆமென். இது எவ்வளவு ஒரு நல்ல செய்தி அல்லவா? பாவம் செய்யாத ஒரு மகளை போல் பார்க்கிறார் நம்முடைய பரமபிதா. ஆமென். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். சொல்றீங்களா? படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகளைப் போல பார்க்கிறார் பரமபிதா. பாவம் செய்யாத
மீட்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம். மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? பரிசுத்தமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. உலகத்தின் மீது ஜெயம் எடுக்கிறவர்களாக இருப்பார்கள். மாம்சத்தின் மீது ஜெயம். ஆமென். ஏன்னா ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ ஒரு ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையை தந்திருக்கிறார். ஆமென். தர ஏதோ புதுசா தரப்போறது தந்திருக்கிறார். அதை நாம் உரிமை பாராட்டி அவர் நாம மகிமைக்காக வாழ வேண்டும். ஆமென். சோ அவருடைய சிந்தையை தரித்து நாம் வாழ வேண்டும். இந்த அடுத்த பாடல் அதுதான் சொல்லுகிறது. ரொம்ப மிக அருமையான ஒரு பாடல். இயேசுவின் சிந்தையை தரிப்போம், அவரை போல நாம் வாழ்வோம். பதிலுக்கு பதில் செய்யாமல் இருந்து சபித்திடும் சத்துருக்களை ஆசீர்வதித்து, பொறுமை இல்லாதவர் முறுமுறுத்தாலும் நான் இயேசு போல இருப்பேன். ஹல்லேலூயா. கள்ள சகோதரர் நம்மை கலக்கிடும் பொழுது, அல்லலின் மேல் அல்லல், துன்பத்தின் மேல் துன்பம் வரும் பொழுது நான் இயேசுவை போல, இயேசுவின் சிந்தை உடையவளாக நான் இருக்க வேண்டும் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. பாடலை பாடுவோமா ஒரு ஜெபமாக? ஆமென். இயேசுவின் சிந்தையை தரிப்போம், நேசமோடவர் அன்பில் களிப்போம். இயேசுவின் சிந்தையை தரிப்போம், நேசமோடவர் அன்பில் களிப்போம். இயேசுவின் சிந்தையை
இயேசுவின் சிந்தையை தரிப்போம், நேசமோடவர் அன்பில் கழிப்போம். இயேசுவின் சிந்தையை தரிப்போம். ஆமென் அப்பா. எங்களை சபிப்பவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்க உம்மை போல மாற்றுங்க. அல்லலினால் மேல் அல்லல் வரும் பொழுது அப்பா உம்மை போல இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சினமடையாமல் கோபம் கொள்ளாமல் இருக்க உம்மை போல இருக்க உதவி செய்யுங்க. உம் வேதத்தின் வார்த்தைகளின் படி வசனத்தின் படி நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க ராஜா. இந்த நாளிலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகள் தகப்பனே சிதறி போயிருந்தால், அழக்களித்து கொண்டிருந்தால் இந்த நாளிலே அப்பா எங்கள் சிந்தனைகள் உம்முடைய சிந்தனையாய் மாறட்டும் அப்பா. என் நேரமும் எப்பொழுதும் ஆண்டவரே, let it be filled with you Lord Jesus. உம்மை போல எங்களை மாற்றுங்க ஏசப்பா. வாய்களை திறந்து கேட்கிறீங்களா? இயேசுவே உம்மை போல எங்களை மாற்றுங்க. எங்களை இரத்தத்தினால கழுவுனீங்க, உம்முடைய சொந்த மகளாக ஏற்றுக்கொண்டீங்க. நாங்கள் உம்மை போல அப்பா இன்னும் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உதவி செய்யுங்க தகப்பனே. இன்னும் ஒரு பழைய பாடல், மிக பழைய பாடல், எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாடல். பரிசுத்த பாதையில் என்றும் நான் சென்றிட ஆண்டவரே என்னை முற்றிலும் படைக்கிறேன், இந்த நாளிலே நான் படைக்கிறேன் என்று இந்த பாடலை பாடுவோம். இயேசுவே உம்முடைய அழகு என்னில் பிறர் காண என்னை நான் இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. என்னை காண்போர் உம்மை காண எனக்கு கிருபை தாங்க, ஆவியில் மென்மேலும் அனலாய் நான் ஜீவிக்க எனக்கு கிருபை தாங்க. பலன் இல்லாமல் இதை யாவையும் நான் செய்ய முடியாத ஆண்டவரே, அதனால் உன்னத பலனை இந்த நாளில் எனக்கு தாங்க. ஆமென். இந்த மிக அர்த்தமுள்ள ஒரு பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்த பாதையில்
நிறைந்து என்னை நிறைத்திடும். உமக்காக ஜீவிப்பேன் எக்காலத்திலும். உம்பெலன் இல்லாமல் யாதும் செய்ய இயலே. உலகினில் ஜீவ சாட்சியாக விளங்க உன்னத பலனீந்து நிறைத்திடுமே. உமக்காக ஜீவிப்பேன் எக்காலத்திலுமே. பரிசுத்த பாதையில் என்றுமே நான் சென்றிட பாரனே நான் என்னையே முற்றிலும் படைக்கிறேன். மண்ணுலக இன்பங்கள் ஒன்றும் வேண்டேனே. மாமிச இச்சைகள் நித்தம் நான் வெறுக்கிறேன். விண்ணவர் சாயலை மகிமையாய் பெற்று கன்னிமை பொழுதில் வேகம் மாறிடுவேனே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? பரிசுத்த பாதையில் என்றுமே நான் சென்றிட பாரனே நான் என்னையே முற்றிலும் படைக்கிறேன். ஆமென் ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக படைக்கிறோம். உம்மை போல எங்களை மாற்றுறதுக்காக நன்றி இயேசுப்பா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்ததுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கை அப்பா ஒரு உகந்த காணிக்கையாக, ஒரு ஜீவ பலியாக உமக்கு பிரியமாக இருக்கட்டும் தகப்பனே. எங்களுடைய சிந்தையிலே, சொல்லிலே, செயலிலே தகப்பனே நாங்கள் உம்மை போல இருக்க உதவி செய்ய உமக்கு எங்கள் துதிகன மகிமையை செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா.